தோஷம் போகும் தெரியும், கலசர்ப்ப தோஷம் போகும் தெரியும். குழந்தைகள் பிறக்கும் போது மாலையோட பிறந்து சுத்திட்டு பிறக்கும் இல்லையா, குடல் சுத்தி பிறக்கிற குழந்தைகள், அதுவும் ஒரு தோஷம்னு சொல்லப்படுறது. அது இல்லாம நாகத்தை நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது அடிச்சு கொண்டு இருந்தா அதுவும் தோஷமா மாறி இருக்கும், அதுவும் போயிடும். எல்லா விதமான நாக தோஷங்கள்ல இருந்தும் நம்ம விடுபடலாம். இந்த பாராயணத்தை பற்றிய முழு விவரங்களையும் இதனுடைய முந்தைய வீடியோவில் நீங்க தாராளமா பார்க்கலாம். அந்த லிங்கையும் இந்த வீடியோல நான் கொடுக்குறேன். துவித நாகபந்தம். சேய சேயாதி தேய சேயாசி மாய மாயா வா வாய மாயா மா வாய மாவாயா மாய சேமாசி யோயனீயாவோ யாயதேயாளே. ஓம் ராகு கேதுவே நமோ நமஹா. இந்த நாக திவித பந்தம் பாராயணம் முடிச்சவங்கெல்லாம் பரிகாரத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா இதனுடைய முதல் பதிவினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அதற்கு முந்தைய பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிற எளிய பரிகாரங்களோட கொடுத்துருப்பேன், அதனுடைய லிங்கும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.